ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவளை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். மெய்ப்பொருளை சுதந்திரிப்பீர்கள் என்கிறதா ஆண்டு கொடுத்துக்கிறதான வார்த்தை, வாக்குத்தத்தம். மெய்ப்பொருள் அவரை சிநேகிக்கிறவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் அவர் நடத்துகிறார் என்று சொல்லியிருக்கிறது. மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னவென்றால் அவரை சிநேகிக்க வேண்டும். அந்த சிநேகிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் அதில் புரிந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா? மெய்ப்பொருள் என்கிறதை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு தேவை. அவருடைய களஞ்சியங்களை நிரப்புதல். களஞ்சியம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பேங்க் பேலன்ஸ். இப்போ நமக்கு யாருக்குமே வீட்டில் நெல் களஞ்சியம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளையில் இந்த தேசத்துக்கு ஒரு களஞ்சியம் உண்டு. தேசத்தில் சென்ட்ரல் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுவதுக்கும் உள்ளது. ஆங்காங்கே அரிசி எல்லாத்தையும் சேகரித்து வைத்திருப்பாங்க. சமீபத்தில் நமீபியா என்ற தேசம் நினைக்கிறேன், ஆப்பிரிக்காவில், நான் சொல்கிறது சரியானு தெரியல, நமீபியான்னு நினைக்கிறேன். அந்த தேசத்தில் அரிசியுடைய கையிருப்பு எல்லாமே சுத்தமாக காலி ஆயிடுச்சு. கையிருப்பு சுத்தமாக இல்லை இன்னும், அதாவது அது விளிம்பில் இருக்கிறாங்க. ஆகையினால இப்போது அரிசி, அதாவது தானியத்துடைய கையிருப்பு இல்லாமல் போனதுனால அடுத்தது என்ன செய்வதென்று தெரியவில்லை. மழை பெய்யவில்லை. மழை இவ்வளவு காலமாக பெய்யாமல் இருக்கிறது. அதனால் இப்போது தானியம் எல்லாமே இல்லை. அதனால் அரசாங்கம் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா? காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் அதை அரசாங்கமே வேட்டையாடி அதில் எத்தனையோ, அதாவது டன், எத்தனையோ அளவு, பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள், டன் கணக்கில் அவைகளை என்னென்னா வேட்டையாடி அந்த இறைச்சியை ஜனங்களுக்கு கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். காட்டு விலங்குகள் எல்லாமே வேட்டையாடப்பட்டால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னொரு விஷயம். எதுக்கு ஆண்டவர் காட்டு விலங்குகளை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது யாரும் நம்ம யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். அதுவும் ஒரு ஆண்டவர் நம்ம உயிர் வாழ்வதற்கு காட்டு மிருகங்கள் வேண்டும். அது காட்டில் இருக்கணும், காட்டில் அவைகள் இருக்கணும். காடு என்ன செய்யக்கூடாது? அழிந்து போகக்கூடாது. காட்டு மிருகங்கள்லாம் வேட்டையாடுகிறதுல நம்ம பல தேசங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்னால், நம்ம தேசத்தில் கூட காட்டு மிருகங்களை வேட்டையாடினால் அவங்கள பிடிச்சி என்ன செய்வாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது என்றால், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் அழித்து பிற்பாடு காடுகளும் அழிக்கப்படும். காட்டு மிருகங்கள் அழிக்கப்படாவிட்டால் காடுகளும் அழிக்கப்படாது. அந்த மாதிரி காடுகளை அழித்தால் என்ன நடக்கும்? மழை பெய்யாது. மழை பெய்ய வேண்டுமென்றால் என்ன தேவை? காட்டு மரங்கள் தேவை. அதனால தான் எவ்வளவு காட்டு மரங்கள் இருக்கிறதோ, காடுகள் அதை மெயின்டைன் பண்ணால், காடுகள் அழிந்து போகாமல் இருந்தால் அது தேசத்தில் மழை பெய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பது உண்மை. அந்த தேசத்தில் இந்த மாதிரி காடுகளையும் அழித்து காட்டு விலங்குகளையும் அழித்து, ஏற்கனவே காட்டு மரங்களெல்லாம் அழித்து தான் மழை பெய்யாமல் போனது. மழை பெய்யாமல் போன பிற்பாடு இப்பொழுது காட்டு விலங்குகளையும் அழித்து அவளை சாப்பிட்ட பிறகு மழை பெய்யுமா என்றால் மழை பெய்யாது. அப்படி என்றால் நம்முடைய களஞ்சியங்கள், தேசத்தில் களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம்தான். நான் இப்போ சொன்னது போல் நம்ம காட்டை அழிக்காமல் இருக்கணும். அதே போல் நம்ம பல காரியங்கள், பொல்யூஷன்
அதாவது நம்முடைய இயற்கை அழிந்து போகாமல் நம்ம காக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் உலகத்தில் அதுக்கான பல காரியங்களை முயற்சிகளை ஜனங்கள் எடுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த விதத்தில் நம்ம இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு சூழலுக்கு நம்ம முக்கியமான காரணமாக இருக்கிறோம். நம்முடைய கையில் இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எத்தனை பேர் நம்ம உணர்றோம்னு தெரியல. உணர்றோமா? ஆண்டவர் உலகத்தையெல்லாம் படைத்ததுக்கு பிற்பாடு அவர் செய்த காரியம் என்னவென்றால், அதாவது இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த, அதுக்கு பிற்பாடு மண்ணை பண்படுத்த தேவன் ஆதாமை அங்கே அனுப்புகிறத பார்க்குறோம். பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் அப்படின்னு 2 காரியத்தை அங்கே வைக்கிறார். ஆகவே நம்ம தேசத்தை பண்படுத்தணும், அதாவது நிலத்தை பண்படுத்தணும், நிலம் காக்கப்பட வேண்டும். அதே போல் பூமி காக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் என்ன செய்யணும், காக்கப்பட வேண்டும். இதுவும் மிக மிக முக்கியமான விஷயம்தான். எத்தனை பேர் நம்ம உணர்றோம்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்ததான இயற்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போ அதை குறித்து பேச வேண்டுமென்று நிறைய பேசலாம். அதை பேசுவதற்கென்று நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரசங்கத்தை அவர்கள் பேசுவதை நீங்கள் கேளுங்கள். இப்போ அதை பற்றி நான் பேசினால் வசனத்தை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நமக்கு தேவை என்னவென்றால் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்த அறிவு என்கிறது மிக முக்கியத்தை இப்பொழுது நான் சொல்லுகிற விஷயம். உலகத்தின் காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த அறிவு நமக்கு தேவை. அதை அறியவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, களஞ்சியங்கள் என்ன செய்யாது, நிரம்பாது. களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் என்றால் பல காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறது. கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு அறிவு தேவை. சரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அது குறித்த அறிவு நமக்கு தேவை. அதே போல் பல காரியங்களிலே பிள்ளைகள் படித்து முடித்த பிற்பாடு இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சமயத்தில் அவங்களை என்ன படிக்க வைக்கணும் அப்படி என்கிறத குறித்த ஒரு அறிவு தேவை. கரங்களை வைத்து கத்திர மொழிபடுதால் அல்லையா அப்படின்னு சொன்னால் தான் வீட்டில் களஞ்சி என்ன செய்யும், நிரம்பும். சரியாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் என்ன செய்யும், நம்ம வீட்டில் பணம் வராது, சோத்திரம் வசதி வரவே வராது. கல்வி ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். அதே போல் நம்ம அந்த பிள்ளைகளை எந்த இடத்துல படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எதை படிக்க வைக்கணும், இதெல்லாம் ரொம்ப நம்ம அறிந்து செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்கள அவங்க விருப்பத்துக்கு படிக்க விட மாட்டாங்க. அவங்க என்ன விரும்பினாங்களோ அதை படிக்கிறதுக்காக என்ன செய்வார்கள், அவர்களை திணிப்பாங்க. அதுக்கு பிறகு அவன் படிப்பில் அவன் அதனால் உற்சாகமாக காட்ட மாட்டான், படிப்பை முடிக்க முடியாமல் போய்விடும். அதே போல் நம்ம அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் விசாரிக்க வேண்டியதை விசாரித்து நம்ம அறிந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானத்தோடு செய்யணும், புத்தியோடு செய்யணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் இங்கே இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. எங்கே பார்த்தாலும், அதாவது நியூஸ் பேப்பரை படிச்சிங்கன்னா கொஞ்சம் அதனால சில என்ன செய்யலாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாற்சந்திகளில் நின்று கூப்பிடுன்னு சொல்கிற சமயத்தில் எல்லா வகையிலும் பல சேனல் இருக்குது பாருங்கள். இப்போ சேனலில் ஓப்பன் பண்ணால் அநேக தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஞானமும் அங்கே கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம டிவியில் ஞானமும் கூப்பிடுகிறது. ஞானம் கூப்பிடுகிறத கேட்கணும். அதே போல் மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது. மூட நம்பிக்கைக்கு எதுவான காரியங்களை நாம் என்ன செய்ய கேட்கக்கூடாது. ஞானத்துக்கு எதிர்பதமான காரியங்கள் அஞ்ஞானம். ஞானத்துக்கு எதிர்பதம் என்று சொன்னால் என்ன, அஞ்ஞானம். நீங்கள் அஞ்ஞானிகளை போல இராமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அஞ்ஞானிகளுடைய காரியங்கள் அவைகளை நாம் பின்பற்றி விடவே கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாள் ஒரு கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு மீட்டிங்காக அவர்கள் கூப்பிட்டுருந்தார்கள். அதற்கு நான் சென்றிருந்ததான வேளையில் எனக்கு பிரசங்கம் ஓடலை. ஏன் பிரசங்கம் பண்ண முடியவில்லை என்றால், உள்ளால் இருந்தது இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. அதுதான் அது கன்வென்ஷனுக்கு வந்த ஆட்கள் இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில இந்த ரோடு வரையிலேயும் ஒலிபெருக்கியை கட்டி இருக்கிறார்கள்.
அப்போ நான் பேசுறது இவங்களுக்கு பேசுவா அவங்களுக்கு பேசுவா, எனக்கு ஒரே குழப்பம். அப்போ ஊருக்கு பேசணும்னா அது வேற விதமாக பேசணும். ஆகவே பாருங்க, அர்த்தமில்லாமல் கிறிஸ்தவர்களும் பல காரியங்களை செய்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், அஞ்ஞானமாக. அதே போல் நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சின்ன சபை வரையிலையும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் கன்வென்ஷன், 10வது கன்வென்ஷன், 15வது கன்வென்ஷன், சில 100வது கன்வென்ஷன் அப்படின்னு நடத்தி சிலர்லாம் கோடிக்கணக்கான பணங்களை அதுக்கு செலவு பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான பணங்களை எதற்காக செலவு பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அந்த விதமாக அவங்க செய்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் யோசித்து பார்த்தேன், ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரவங்களுக்கு வருடாந்திர கன்வென்ஷன் அப்படின்னு எல்லாம் நான் அதிகமாக பார்க்கல. நடத்துவாங்க, அங்கே வந்து இங்கே ஒன்று நடக்கும். ஆனால் அங்கே இன்னொன்று செய்வாங்க, என்னன்னா அசனம். ஆமாம், என்னது அசனம்? யார் சொன்னீங்க? ஓகே, திருநெல்வேலிக்காரங்க இருக்கிறீங்களா இங்கே? அசனம் அப்படின்னுவாங்க. ஏகப்பட்ட ஆடு எல்லாத்தையும் அடித்து அங்கே ஒரு 1,00,000 பேருக்கு 50,000 பேருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு தயார் பண்ணி வர்றவங்கெல்லாம் வரிசைன்னு அந்த சர்ச்சில் உள்ளவங்க, அந்த ஊரில் உள்ளவங்க அந்த நாள் பார்த்து இன்டர்நேஷ்னல் அந்த சபையை சார்ந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே அங்கே வந்து அந்த சாப்பாடை சாப்பிடணும். அந்த சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு தேவைன்னு எடுத்துகிட்டு போவாங்க. சிலர் என்ன வெளிநாட்டு கூட கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சாப்பிட்டா அது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறான். ஆத்தும ஆதாயம் கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு போதகர் இடத்துல கேட்டேன், கேரளாவில் உள்ள ஒரு பாஸ்டரோட கேட்டேன், உங்கள் சபையில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டேன். ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னு சொன்னார். ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்கார். அப்போ நினச்சேன் ஒரு 1000 பேர் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு சொன்னார். 10 பேரா? இப்போ எப்படி உங்கள் கதை போடுது? 10 பேர் எத்தனை வருஷமாக அந்த சபையில்? அது அதாவது ஒரு 50-60 வருஷம் சொன்னார். அப்போ ரொம்ப வருஷமாக ஒரு தலைமுறையாக 2-3 தலைமுறையாக இருக்கிற ஒரு சபை, இவ்வளோ பேர் தான் இருக்கிறார்கள். இப்போ சொன்னார், இங்கே இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் உலகமெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னார். உலகமெல்லாம் இருக்கிறத கணக்கு காட்டி இங்கேயே ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அவங்கெல்லாம் ஏதாவது அனுப்பி கொடுக்கறத வச்சு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்காக நான் கேட்டேன், உங்கள் ஊரில் அந்த பகுதியில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். அவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லவே முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். ஆகவே வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் நடத்துகிறாங்க பாருங்க. அந்த கன்வென்ஷனில் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் வருகிறார்களா என்றால் நிச்சயமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வரவே இல்லை. கேரளாவில் எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை கூடுகிறதா என்றால் இல்லை. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை கூடுகிறதா என்றால் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை கூடுகிறதா என்றால் இல்லை. ஆனால் முற்காலங்களிலே அன்றைக்கு மிஷினரிகளும் அதுக்கு முதல் தோமாவும் இவர்கள் எல்லாம் உழைத்த உழைப்பினாலே எழும்பின சபைகள். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அது நிமித்தமாக தான் அங்கே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே ஒரு தேக்க நிலையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானம் என்கிறது கிறிஸ்தவர்கள் அல்லாதவரிடத்தில் இருக்கிறது நினைத்து விடக்கூடாது. அஞ்ஞானம் என்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளாலேயும் இருக்கிறது. அஞ்ஞானம் என்கிறது எப்படியாவது பிசாசு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே கொண்டு வருவதற்காக மிகுந்த கவனத்தோடு அவன் மிகவும் விழிப்பாய் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த சபை ஆரம்பித்து ஒரு 40-50 வருஷம் என்று மொத்தத்தில் சொல்லலாம். 85 கணக்கு போட்டோம்னு சொன்னால் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு 15, ஒரு 24 அப்படின்னா ஒரு 40 வருஷமா? 40 வருஷம் இந்த சபையினுடைய சரித்திரம். இனி ஒரு 100 வருஷம் தாண்டினா எப்படி ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இங்கே இருந்துட்டு நான் என்ன செய்யணும், இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டீரிங்கெல்லாம் சில டைமில் அங்கங்கே இழுக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். இனி வேறு யாராவது இந்த வண்டியில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது. சிலரெல்லாம் அஞ்ஞானத்தை உள்ளால் என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்து விடுவார்கள். அதனால விசுவாசிகள் மிக கவனமாக இருக்கணும். தமிழ்நாட்டில்
மூட நம்பிக்கை வரக்கூடாதுங்கிறதுக்கு பல ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க பாருங்க. பல சேனல்லாம் ரொம்ப கவனமாக வேலை செய்கிறாங்க. அதில் சில அரசியல் கட்சிகளாகட்டும் சில ஆட்கள் எல்லாம் கவனமாக இருந்து என்ன செய்கிறாங்க, ஏன்னா மூட நம்பிக்கை எதிர்க்கிறத பார்க்குறோம். நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூஸே பார்க்காம சினிமாவை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நியூஸில் நம்ம பார்க்குற விஷயம் மூட நம்பிக்கைக்கு ஏதுவான காரியத்தை பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்க வேண்டும் என்கிறதான அந்த அஜெண்டா. அது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற ஒரு பெரும் கூட்டம், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு அதை முயற்சி செய்து பிள்ளைகளுடைய அந்த நெஞ்சிலே விதைத்து விட்டால் இந்தியாவில் அவர்கள் பழைய நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வந்து விடலாம். மூட நம்பிக்கையில் ஒன்று என்ன தெரியுமா? புருஷன் இறந்து போனால் மனைவி என்ன செய்யணும்? உடன்கட்டை ஏற வேண்டும். அவள் உடலையும் அங்கே வைத்து என்ன செய்யணும்? புருஷன் உடலோட வைத்து எரிக்க வேண்டும். சதி அப்படிங்கிற ஒரு சதி தான் உண்மையாகவே. அது யாருடைய சதி? அந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதே, அந்த பின்னால் இருக்கிறதான அந்த அதாவது ஜாதி பெருமையோடு இருக்கிறதான சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய சதி பெண்களுக்கு எதிரானது, சில சாதாரணமான இனங்கள் ஜனங்களுக்கு விரோதமானது. அப்படிப்பட்டதான நிலைமையிலே இந்தியாவே வந்து என்னன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிமைப்படுத்தி ஜனங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கணும், நல்லா படிக்கணும், மற்ற ஜனங்கள் படிக்கக்கூடாது, அவள் எல்லாரும் நல்ல உடை உடுத்தக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவம் வந்த பிற்பாடு தான் அவங்க சட்டை போடவே கற்றுக் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு சட்டை போட்டிருக்கிறோம், பேண்ட்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளைக்காரன் வந்து அப்படிங்கிறத விட மிஷினரிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெள்ளைக்காரன்ட்டு கற்றுக்கணும்னு சொல்லக்கூடாது, மிஷினரிகள் தியாகமாக இந்த இந்திய தேசத்துக்குள்ளே வந்து அவர்கள் அந்த அஞ்ஞான இருளை விரட்டி அடித்து ஞான இருளை நமக்கு கொண்டு வந்ததனுடைய பலனாக இன்றைக்கு நம்ம மனுஷர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளிலே இருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் என்ன சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது, மேடையில் நின்று கர்த்தரை பாட்டு பாட முடிகிறது, ஆலயத்துக்குள்ளே சென்று என்ன செய்ய முடிகிறது? உட்கார முடிகிறது. இப்படி செயல் போட்டு உட்கார்றதுக்கு இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தினது என்ன? அந்த ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் நமக்குள்ளே வந்ததுனால தான் இந்த ஞானமாகிய ஒளி இந்தியாவில் எல்லா தெருக்களிலேயும் போக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. மூட நம்பிக்கையை பற்றி சொல்றேன் பாருங்க. அஞ்ஞான இருள், மூட நம்பிக்கைக்கான காரியங்கள் அது பள்ளிக்கூடத்திலே நுழைக்கிறார்கள், அது எல்லா விதத்திலையும் உள்ளே நுழைக்க பார்க்கிறார்கள். அதில் உலகத்தில் இருக்கிறதான சில ஆட்கள் இயக்கங்கள் அதை எதிர்க்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கிறார்கள். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் ஒரு பலனாகத்தான் தமிழ்நாட்டில் கர்த்தர் அவிதமாக சாத்தான் உள்ளாலே அவன் வந்து முழுமையாக ஆட்கொள்ள விடாதபடிக்கு அவன் ஒரு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பாதுகாப்பை கொடுத்து வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ சில மக்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கவில்லையோ, ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு, சில அரசியல்வாதிகளை கொண்டு, சில இயக்கங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனுக்காக, பாதுகாப்புக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது தமிழ்நாட்டை அஞ்ஞான இருளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். இந்த மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் வளராதபடிக்கு, பெருகாதபடிக்கு, நாளுக்கு நாள் குறைந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஜெபம். ஆண்டவரே, மூட நம்பிக்கைகள் ஒழிந்து போக வேண்டும், அது குறைந்து போக வேண்டும், அது இல்லாமல் போக வேண்டும், அதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ராப்பகலாய் ஜெபிக்க வேண்டும், ராப்பகலாய் ஜெபிக்க வேண்டும். சும்மா நம்ம இருந்து விடவே கூடாது, சும்மா நாம் இருந்து விடவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சபைக்குள்ளால, கிறிஸ்தவனுக்குள்ளால அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் அஞ்ஞான கொள்கைகளும் பாபுலோனிய பழக்க வழக்கங்களும் ரோம பழக்க வழக்கங்களும் உள்ளே வராதபடிக்கு நாம் கவனமாய் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி சில மூட பழக்க வழக்கங்களை சில இடங்களில் நுழைய விடாமல் சிலர் என்ன செய்கிறாங்க? மேசியா மாதிரி இருக்கிறாங்களோ, சில ரட்சகராக என்று போராடுறாங்களோ, அதே போல அன்றைக்கு யூத சமுதாயத்திலே
இருந்த அஞ்ஞான இருளை போக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் கடுமையாய் போராடினார், கடுமையாய் பேசினார். அந்த வஸ்திர தொங்கல்களை போட்டுக்கொண்டு என்ன செய்வார்கள், மேடைகளை உட்காருவார்கள், நாற்சந்திகள் நின்று ஜெபம் பண்ணுவார்கள். ஐயோ, அவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அந்த பரிசேயருடைய வேதபாரருடைய புளித்த மாவை குறித்து எப்படி இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த அங்கி இதெல்லாம் எங்கிருந்தோ வந்தது, அங்கி போடுவது ரெவரண்ட் எங்கிருந்தோ வந்தது. அதனால் என்ன ரெவரண்ட் போடுறதுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பிரதர்ன்னு யார் கூப்பிட்டாலும் தப்பே கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ரெவரண்ட்னு கூப்பிடுறது உண்மையில் சொல்லப்போனால் வசனத்தின்படியாக அது ஒரு சரியான விஷயமே கிடையாது. பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் அந்த பாஸ்டர்னு சொல்லி கூப்பிடுவது, குருக்கள் என்று கூப்பிடுவது, பிஷப் என்று சொல்லுவது, போப்பாண்டவர் என்று சொல்லுவது, அங்கி போட்டுக்கொள்வது, இது எல்லாமே என்னவென்று சொன்னால், இது வேத வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எதிர்க்கிறார். ஏன் அதை எதிர்க்கிறார் என்று சொன்னால், மனுஷன் தன்னை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி இந்த விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னாலே வைத்து அவன் செய்கிற தவறான காரியங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால இதை போல இருக்கிற காரியங்கள், சடங்கு ஆச்சாரமான காரியங்கள், கர்த்தருடைய பந்திக்கிடத்த காரியங்கள், அதே போல பாருங்க, ஆலயத்தில் கொண்டு தூபம் போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? சில சபைகளில் பார்த்தீங்கன்னா கையில் புகை வைத்து கொண்டு போடுவார்கள். அவங்க என்ன செய்வார், அப்படியே சுலோகத்தை பாடிக்கிட்டே மந்திரம் சொல்லிக்கிட்டே அங்கே என்ன செய்வாங்க, புகை போடுவார்கள். செத்த வீட்டில் போடுவாங்க, சாகாத்த வீட்டில் போடுவாங்க, சபையில் போடுவாங்க, எல்லா இடத்துலையும் போடுவார்கள். அவங்க அங்கே போட்டாங்கன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாருமே பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தாங்க. பெந்தேகோஸ்தே சபைக்கு அந்த அஞ்ஞானத்தை வெறுத்து ஞானத்தை பெற்று பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்த பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து இப்போ நியூ ஜெனரேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லி, நியூ ஜெனரேஷன் சர்ச், பெண்டிகாஸ்டே சர்ச் மறைந்து போய்விட்டது. இப்போ நியூ ஜெனரேஷன் சர்ச் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்து மக்கள், இந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள், இந்த ஜெனரேஷன் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன சும்மா வச்சு அப்படியே புகை போடுறது, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஸ்டேஜில் அதை விட பிரமாதமாக புகை போடுவோன்னு சொல்லி அவங்க புகையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புகையை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்தது இல்லையா? சர்ச்சஸில் பார்த்தது இல்லையா? எத்தனை இங்கே போடணும்னு விரும்புகிறீங்க? இங்கே புகை போட்டால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கிறிஸ்மஸுக்கு போடுறதையும் கூட நிறுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு போடுறதை கூட நிறுத்தணும். ஏன்னு சொன்னால் அங்கே ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே அவன் என்ன செய்வான்னா, நுழைஞ்சிட்டான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சி அடுத்த சந்ததி என்ன சொல்ல, நம்ம கிறிஸ்மஸுக்கு மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஞாயிற்றுக்கிழமையும் லைட் எல்லாத்தையும் டிம் பண்ணி என்ன செய்யலாம், அப்புறமா புகை போட ஆரம்பிச்சோன்னு புகை போட்டுருவான். இதெல்லாம் என்னென்னா அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, இல்லைன்னா உலகத்தை சினிமா உலகத்திலிருந்து வந்தவைகள். இந்த அஞ்ஞானத்துக்கு எதிராக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, சபைக்குள்ளால் அப்படிப்பட்ட அஞ்ஞானங்கள், காரியங்கள், மூட பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சபையை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். அனைத்து சபைகளிலேயும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த அஞ்ஞான இருள் வரக்கூடாது. உங்களுக்குள்ளே நமக்குள்ளே அஞ்ஞான இருள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதாவது நம்ம சொந்தக்காரங்க அந்த அஞ்ஞான இருளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, நமக்கு உள்ளாலே புகுத்த பார்ப்பாங்க. அது என்ன எது அப்படின்லாம் விளக்கமாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதாவது கல்யாணம் வரும்போது அப்போ கொஞ்சம் அஞ்ஞான இருள் அங்கே உள்ளால் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் உள்ளால் வர ஆரம்பிக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற சமயத்தில் நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்ல அல்லேலூயா. நமக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற சமயத்தில், இப்படிப்பட்ட காரியங்கள் வர்ற சமயத்தில் ஒவ்வொன்றிலையும் கவனமாக இருக்கணும். உலகத்தான் எதை பண்ணுறானோ, நல்ல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து இங்கே இருப்பாங்க பாருங்கள். தலையெல்லாம் 1,00,000 ரூபா கொடுத்து என்ன செய்வான், டெக்கரேட் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அவன் டமார் என்ன செஞ்சிடான், படிக்கும்போது தலை முதல் பாதம் வரலையும் அப்படியே தூசியாக வந்து கொட்டிடுது. இது ஒரு கலாச்சாரமா? இது ஒரு கலாச்சாரமா? இன்னொன்று பாருங்க, பர்த்டே கொண்டாட்டம்,
பர்த்டேயில் என்ன செய்வாங்க தெரியுமா? கொண்டாடிட்டு இருக்கும் பொழுதே சரி நம்ம கொண்டாடி தொலைச்சிருவோம், ஏதோ சந்தோஷம் அது நடக்கட்டும். ஆனால் அதே வேளையில் அதில் இப்போ அட்வான்ஸாக போன என்ன தெரியுமா? அப்படியே கேக்கு வெட்டி சாப்பிட்றது நல்ல சந்தோஷம், கேக் எடுத்து முகத்தில் பிறந்த நாளோட முகத்தில் அப்பிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இங்கே ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுல உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பார்த்தது இல்லையா? பாருங்க, தேடி பாருங்க. கண்டதையும் தேடுறீங்க, இதை கொஞ்சம் தேடி பாருங்க. பர்த்டேக்கு இப்படிலாம் இருக்கா, நடக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி முகத்தை முழு கேக்க தூக்கி அப்படியே முகத்தில் அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் என்னன்னா பிசாசினுடைய காரியங்கள், சாத்தானுடைய காரியங்கள். இது போல சின்ன 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 காரியங்களாக இருக்கலாம். அது எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் போல பெருசா மாறி அது எங்கேயோ நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு நாள் கிறிஸ்மஸுக்கு இந்த மூலையில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம். கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்த உடனே ஒரு அம்மா வந்து அது சாஷ்டாங்கமாக தொழுது கொண்டுட்டு போனாங்க. அன்றைக்கு நான் முடிவு பண்ணேன், இனிமேல் என்ன செய்யறதில்ல, கிறிஸ்மஸ் ட்ரீ உள்ளால வைக்கிறது இல்லை என்று முடிவு பண்ணேன். நம்ம எடுத்து வெளியே போட்டோம், அவ்வளோதான். அதாவது இன்னும் பாருங்க, கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னு சொன்னால் என்ன, ஒவ்வொரு வீட்லையும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தை போட்டு ஆடுகிற ஆட்டம் இருக்கே, அது கூட அஞ்ஞானத்திலிருந்து வந்தது தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. அதெல்லாம் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, பாபிலோனிய மார்க்கத்திலிருந்து வந்த காரியங்கள். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். இதே போல இதெல்லாம் நம்ம சபையிலையும் வந்து நுழைஞ்சிருக்குதோ அதை ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்யணும், ஒன்றன் பின் ஒன்றாகவும் இல்லைன்னா அடியோடு என்ன செய்யணும், வெளியே துரத்த வேண்டும். ஆமீன் சொல்றதுக்கு ஆயத்தமாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இந்த அது இது என்னெல்லாமோ இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் வந்துடுது பாருங்க. இதெல்லாம் அஞ்ஞானத்திலிருந்து, அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து. அது எந்த மதம் இந்து மதத்தில் அது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் இந்து மதத்தில் வந்ததில்லை. அது வேறே என்னன்னா கீழ்த்திசை இல்லைன்னா பாபிலோனிய மார்க்கம். இங்கே சரித்திரத்தை படித்தான் இதுக்கெல்லாம் விளக்கம் அங்கே இருக்கிறது. கிறிஸ்மஸ் தாத்தா எப்படிங்கிறது அங்கே விளக்கம் இருக்கிறது. அது வேத புத்தகத்தில் இருக்கிறதா என்று நான் கேட்குறேன். யாராவது சொல்லுங்க, கிறிஸ்மஸ் தாத்தா என்று பைபிள் இருக்கா? சொல்ல போனால் நட்சத்திரத்தை கூட என்னன்னா அது கூட சரி போனால் போட்டோம், என்னென்ன அந்த நட்சத்திரம்னு சொல்லி பைபிள் இருக்கு பாருங்களா, அதுக்கு ஒரு அடையாளத்தை கட்டிட்டு விட்டுடலாம். ஆனால் சிலதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம எடுத்து எறிய வேண்டியது அவசியம். இன்னும் பாருங்க, கிறிஸ்மஸ் விழா, கிறிஸ்மஸ் விழாவிலே அப்படின்னு சொல்லி வரதான சமயத்தில் ஒவ்வொரு சபைகளையும் பார்க்குறேன். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது அப்புறம் எல்லா ப்ரோக்ராம்லையுமே சினிமா பாட்டுக்கு ஒத்த பாட்டுக்களை போட்டு நடனம் ஆடுவது. நடனம் என்கிற பெயரில் ஆடுகிற ஆட்டம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது. அதெல்லாம் சபைக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம் அல்ல. வேண்டுமென்றால் நின்று என்ன செய்யலாம், ஒரு கொரியோகிராஃபி கையை உயர்த்தி அந்த பாட்டுக்கு ஏற்றாகல பிள்ளைங்க என்ன செய்யலாம், அதை உணர்ந்து ஒரு கொரியோகிராஃபி பண்ணுறதுங்கிறது அது இட் கேன் பி அக்செப்டட். ஆனால் அதே வேளையில் ஆபாசமான ஆட்டம் இருக்கே, அந்த ஆபாசமான ஆட்டம் இது எல்லாமே அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்தவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சாயங்காலத்தில் ஆண்டவர் இந்த சின்ன கூட்டத்தில் தான் இப்போ இந்த அஞ்ஞானம்னு பேசுகிறாரு. அப்போ ஞானம் என்கிறது தான் மெய்ப்பொருள், அஞ்ஞானம் என்கிறது அது மாயை, அது பொய்யானது. ஆகவே இந்த பொய்யானது சாத்தானுக்குரியது. ஞானம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அஞ்ஞானம் என்பது எது? பிசாசு. ஆகவே அஞ்ஞான இருளுக்குள்ளாலே சிக்கி கொண்டிருக்கிறதான சமுதாயத்தை விடுவிக்கும்படியாய்த்தான் சுவிசேஷம் என்கிற ஒளியை இந்த உலகத்துக்கு சுவிசேஷர்கள் கொண்டு வந்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. என்னையும் உங்களையும் எல்லாரையும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிறார். எதற்கு வெளிச்சம்? இந்த அஞ்ஞான இருளை போக்கும்படியாக நம்ம எல்லாரும் வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம இருக்கிறதான கிராமத்தில், நம்ம இருக்கிறதான வீட்டுக்குள்ளால ஒவ்வொருத்தரும் அஞ்ஞான இருளை வைத்து கொண்டு இருப்பார்கள். அதாவது குழந்தை பிறந்து முதல் முடி எடுக்கணும், எங்கே போய் எடுக்கிறது? முதல் முடி எங்கே போய் எடுப்பீங்க? பிறந்த குழந்தைக்கு முடி எடுக்கணும் இல்லையா?
அதை இப்படி செஞ்சிடலாமா? ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பர்டிகுலர் குழந்தை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி இங்கேயே வந்து இங்கேயே மேடையில் வச்சு மொட்டை அடித்து ஒரு காணிக்க போட சொன்னால் அதுவும் போட்டுருவாங்க. அந்த முடியெல்லாம் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் பெரிய பைசா கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? சில இடங்களில் போய் கோயில்களில் அங்கே மொட்டை அடிக்கிறார்கள் பாருங்க. இந்த மொட்டை அடிக்கிறதுனால என்ன லாபம்? இவனுக்கு இவன் மொட்டை, இவன் காசு மொட்டை, காசையும் கொடுத்து என்ன செய்யறான், இவனை மொட்டை ஆக்கிடுறான். அந்த அந்த முடி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு நல்ல பைசா கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கிறது. எப்படியெல்லாம் உலகத்தில் மக்கள் ஏமாறுகிறார்கள் சொல்லி பாருங்க. அதனால் குழந்தைக்கு என்ன செய்யணும்? முடி எடுக்கணும், பாஸ்டர் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். பிறந்த முடி எடுக்கணும், அதுக்கு பாஸ்டர்ஸ் வந்து போய் ஜெபம் பண்ணணுமா? செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்படி சொல்லலாம், நாங்கள் கத்தியெல்லாம் கொண்டு வரோம், முடியும் வெட்டிட்டு ஜெபம் பண்ணுறோம். கடைசியில் அப்படியே சொல்லிடுவாங்க, உங்கள் கையாலே கொஞ்சம் முடியும் வெட்டி அப்புறம் ஜெபத்தையும் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்பர் ஷாப்பில் போய் என்ன செய்யணும்? பிறந்த முடி எடுங்க. பிறந்த முடி எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? அது எடுக்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். அது பொதுவாக சொல்கிறாங்க, அந்த முடி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்ல முடி என்ன செய்யும் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் அது எடுக்கிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக சாமி கும்பிட்டு அதுக்காக ஒரு கோயிலில் போய் என்னென்ன ஒரு கோயிலில் கொண்டு போய் மொட்டை போடுவது, இந்த காரியத்தில் இல்லைன்னா சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவது, இதெல்லாம் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்த காரியங்களாக இருக்கிறது. அடலலூயா. அப்புறம் புனித நீராட்டு விழா வர வர வந்துகிட்டே இருக்குல்ல, வந்துகிட்டே இருக்கு. மொட்டையில் ஆரம்பிச்சு அடுத்தது என்னது? இப்போ புனித நீராட்டு விழா. நான் கேட்குறேன், பொண்ணு மட்டும்தான் வயசுக்கு வந்துச்சா? பையனும் வயசுக்கு வந்தான்ல? இங்கே வந்து சத்தம் மாறும், அப்போவே தெரிஞ்சிக்க வேண்டியது, வேணும் வயசுக்கு வந்துட்டான்னு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? இவனுக்கு ஒரு புனித நீராட்டு விழா வைக்கணும். பொண்ணுக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியது தானே. பையன் வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நோட்டீஸ் அடித்து கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியது தானே. என்னென்ன கொடுமைகள் பாருங்கள். புனித நீராட்டு விழா வேறு வழி இல்லாமல், சரி ரைட்டு, நீங்கள் புனித நீராட்டு விழான்னு இது கார்டு அடிக்கக்கூடாது, சரி ஜப கூட்டம்னு வைக்கிறீங்களா வைங்க, நான் அதை இதுக்கு பயன்படுத்துவேன்னா அவங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் ஒரு புனித நீராட்டு விழா நடத்திடுவேன். ஸ்தோத்திரம். எப்படி? இதுக்கு பேர் என்னன்னா ஜலம். ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் என்னன்னா தண்ணீர், ஜலம். வேத வசனத்துக்கு ஜலம்னு ஒரு பேர் உண்டு. நம்மை சுத்திகரிக்கிறதான தண்ணீர், ஜீவ தண்ணீர். அப்போ இதந்த கொண்டு போய் வந்திருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே நல்ல நீராட்டி விட வேண்டியது. வசனத்தை சொல்லி புனித நீராட்டு விழா இது எவ்வளவு அஞ்ஞானமான காரியம். அஞ்ஞான கொள்கைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் உரிச்சு இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை அங்கே வந்திருக்கிற ஆட்களுக்கு ஏற்றி விடுகிற வேலையை செய்வதற்காக அதை பல சமயங்களில் செய்கிறோம். அப்போதான் செய்யணுங்கிறது இல்லை, அது போல வேறு விதமாக பல விதங்களிலே செய்யலாம். அப்படி செய்யாததுக்கு இப்படியாவது இப்போ செஞ்சுட்டு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஏரியாக்களிலே இருக்கிற ஏரியா லீடர்ஸுகள் அவங்க வீட்டில் விசுவாசிகள் ஆட்களை மொட்டை மாடியில் ஒரு 50 பேர் 100 பேரை கூப்பிட்டு உட்கார வைத்து யாராவது ஒருவரை கொண்டு வந்து அங்கே ஞான ஒளியை ஏற்றுகிற வேலையை செய்தால் நிச்சயமாகவே சேலத்தில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அஞ்ஞானத்திலையும் மூட பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கையில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படியே நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா ஆராதனையும் பேசினேன்னா பாதி பேர் போயிடுவாங்க, இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த விதமான மனநிலையில தான் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மனநிலையில் இருக்கிறதான ஆட்களை தான் பார்க்குறோம். இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் இந்த இடத்தை நிறுத்த விரும்புகிறேன். இதை தவிர வேற உங்களுக்கு செய்தியே இல்லையா? இது மட்டும்தானே கேட்ட போறீங்க. அப்படின்னால அஞ்ஞானத்தை பற்றி மட்டும் நான் பேசிக்கொண்டு இருக்காமல் இதை ஒரு மூட பழக்கங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் என்றால் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தூக்கி குப்பையில் என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்? தாலி கட்டணும். தாலி எல்லாம் மந்திரிச்சு கொடுக்கணும். தாலி என்ன செய்யணும்?
ஒவ்வொரு பாஸ்டர்ஸாக அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணி கொடுத்தா தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். புனித தாலி. எப்போ தாலி புனிதமாக மாறும்? முதல் தாலியே சரியில்லை. தாலி அது வேதத்தில் வந்த விஷயம் அல்ல. அப்படி இருக்கும்போது அதை ஜெபம் பண்ணி எப்படி புனிதமாக்குகிறது? அதுக்கு பிறகு என்னன்னா, பைபிளை கொடுத்து, பைபிளை படிக்காத பிள்ளைங்க 2 பேர் அவங்க கையில் பைபிளை கொடுத்து பைபிளை வாங்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுக்கணுமா? அப்போ புனித பைபிளை மாறுமா? வேத புத்தகத்தை படித்தால் நீ புனிதனாய் மாறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்காமல் இது எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதே இல்லை. ஆகவே கல்யாணத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நாம் மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியான் விட மாட்டேங்கிறாங்க. என்ன நான் நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்த விட மாட்டேங்கிறார். அவர் இல்லை பேசுங்கிறாரு. அவர் இன்னும் பேசுங்கிறாரு. செத்து கிடக்கிறதான பிரேதத்துக்கு மேலே கோடி போட வருவாங்க. செத்து கிடக்கிற பிரேதம் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் கோடி போடுறோன்னு வருவாங்க. நீங்கள் சொல்லணும், அதை என்ன செய்யுங்க, எங்கள் பேங்க் அட்ரஸ், எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு தர்றேன், நீங்கள் பேங்கில் போடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடியை கொண்டு வந்து, எந்த கோடி? நான் சொல்கிற கோடி உங்களுக்கு புரியுதா? அவன் கோடி போடுறவன் என்ன செய்யணும்? கோடி பணத்தை கொண்டு வந்து என்ன செய்யும்? பேங்கில் போடட்டும். அதுவரை வந்து பார்க்காதமே, ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துருக்க மாட்டான், படுக்கையில் இருக்கும்போது பார்த்துருக்க மாட்டான். கொண்டு வந்து ஒரு சேலையை, ஏதோ ஒரு துண்டை கொண்டு வந்து போட்டுட்டு நான் கோடி போடுகிறேன். என்ன அர்த்தம்? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஏதாவது அர்த்தம் அடைய என்னன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. எதுக்கப்பா இது போடுகிறான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. தெரியாது. இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொன்று சொல்லட்டுமா? அதாவது ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பாஸ்டர் என்னாத்துமாவே போட மறந்துட்டாரு. என்னாத்துமாவே போடவே இல்லை அப்படின்னு சில ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க, பெரிய சண்டைக்கே வந்துடுவாங்க. ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச ஒரு பாடு, என்னாத்துமாவே போடணுமா? போட்ட தப்பு கிடையாது, போடுறது தவறு கிடையாது. ஒருவேளை போடவில்லை என்றால் அதனால கர்த்தர் கோபித்துக் கொள்வாரா? மன்னம் நம்ம ஏற்படுத்தின ஒன்று. இதை ஒரு சடங்காக, சடங்காச்சாரமாக ஜெபம் பண்ணி முடிச்சவொடனே என்ன செய்யணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தூங்கிக்கிட்டே சொல்லுவான். உண்மையா ஸ்தோத்திரம் பண்ணுவானா? இல்லை. உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவானா? இல்லை. தாவீது அவன் என்ன செய்கிறான்? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதே, மறவாதே. அதை சொல்லிட்டு அடுத்து சொன்னான், அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றினார் என்கிறத உணர்ந்து சொல்லுகிறது தான் அந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் இருக்கு. சும்மா சடங்குக்காக நாம் ஒன்றை செய்வது, சடங்குக்காக ஜெபிப்பது, சடங்குக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது, சடங்குக்காக பரமண்டல ஜெபம் சொல்லுவது, சடங்குக்காக விசுவாச பிரமாணம் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளே வராதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தம் அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆகினாலே ஞானம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்ப ஞானம் என்கிற வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கிறதான சமயத்தில் எப்படி ஞானம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளால வரும்? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இன்னும் வேறு சில வசனங்கள் உண்டு. நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் மெய்யான தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் மெய்யான தேவன் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். நம்முடைய தேவன் தான் மெய்யான தேவன். பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறா இல்லையா? மெய்யான தேவன். அப்ப மெய்யான தேவன் அவர்தான் மெய்ப்பொருளிலே பிரதானமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் மெய்யான ஒளி, மெய்யான ஜீவ ஒளி. அதாவது அஞ்ஞான இருளை போக்குவதற்கான மெய்யான ஒளியாக, தீபமாக இருக்கிறதான மெய்யான தேவன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த மெய்யான தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறது இல்லை. சாயங்காலம்னா விளக்கு ஏற்றிட்டு சொல்லுவாங்க, விளக்கு ஏற்றிட்டுவாங்க. அதே போல் இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு ஒருத்தர் வந்திருந்தீங்கன்னா 6:30க்கு லைட்டு போட்ட உடனே ஏதோ பண்ணியிருப்பீங்க சில ஆட்கள்லாம்.
என்ன பண்ணணும் தெரியும் இல்லையா? எப்படி பண்ணணும் தெரியுமா? எனக்கு தெரியாது, சொல்லித்தாங்க. யாருக்கா தெரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க பொதுவாக? யாரும் தெரிஞ்சவங்க செஞ்சு காட்டுங்களா? என்ன பார்த்துருக்கீங்கள எப்படி செய்வாங்க? ஆமாம், எப்படி செய்வாங்க? அது அர்த்தம் என்னது தெரியல. வணங்குவது அது அர்த்தம், வணங்குறாங்கன்னு அர்த்தம். ஒளியை வணங்குவது, மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. வெளிச்சம், வெளிச்சத்தை வணங்கக்கூடாது, வெளிச்சத்தை தந்தவரை வணங்க வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சூரிய சந்திரனை படைத்தவர், காற்றை கொடுத்தவர், வெளிச்சத்தை கொடுத்தவர், அவரை நாம் வணங்க வேண்டும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஆராதனை செய்யணும். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவ்விதமாக நம்ம எந்த மனுஷனையும் பார்த்த உடனே காலில் விழவே கூடாது. இதுதான் சீஷர்கள் காலத்தில் பேதுரு காலில் விழுந்த போது அவன் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள், நீங்கள் எங்களை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது தடுத்தார்கள். பாஸ்டர்ஸ் காலில் விழவே கூடாது. அப்பா அம்மா காலில் அது கூட விழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா காலில் விழணுமா? அப்பா காலை தொட்டு கும்பிடு, பெரிய தப்பு இருந்தாலும் நாம் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. கும்பிடலாம், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனத்துக்குரியவர்கள். அதே நேரத்தில் நாம் ஆராதனைக்கு உரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அந்த ஆராதனை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவருடைய ஸ்தானத்தை எந்த ஒரு மனுஷனுக்கும் நாம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் அந்த இடத்தை எடுத்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே மெய்யான தேவன் அவர் நமக்குள்ளே வரும் பொழுது அஞ்ஞானத்தின் இருள் என்ன செய்யும்? அது மாறி போகும். எந்த அளவு அவரை பற்றிய அறிவு நமக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு நம்மிடத்தில் அந்த ஒளி என்ன செய்யும்? அது பிரகாசிக்கும். அந்த ஞானம் நமக்குள்ளே அதிகமாகும், நமக்கு விவேகம் அதிகமாகும். அதை நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இது 2-3 வசனங்களை படிக்கும்போது, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை நீ என்ன செய்யலாம்? அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பேதைகளுக்கு வினாவையும் அப்படின்னா, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இருக்கிறதான நம்ம தேசத்தில் இருக்கிறதான சில மக்கள், சில ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது, அதே போல கல்வி எப்படியாவது எல்லாருக்கும் போய் சேர்ந்து விடக்கூடாது. வெள்ளைக்காரன் காலத்தில் கல்வி நம்முடைய நாட்டுக்கு வந்தது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அப்படித்தானே? அதனால நம்ம நாடு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே ஜனங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி வரக்கூடாது. கல்வி வந்தன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அறிவு வர 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 கேள்வி வினா உண்டாகும். ஏன் அதை செய்யணும்? பிள்ளைகள் படித்த பாடம் என்ன செய்வாங்க? ஏன் அதை பண்ணணும் கேட்பாங்க. கேட்க மாட்டாங்களா? இது ஏன் செய்யணும், அது ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அது எங்கள் தாத்தா காலத்து செய்து கொண்டு வருகிறபடினாலே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவங்க செய்தார்கள், நான் ஏன் செய்ய வேண்டும், அர்த்தம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாமும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா நீங்க கேள்வி கேட்கணும். அதை பற்றி ஏன், எப்படி அப்படிங்கிற என்ன செய்யணும்? கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாக அவர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள், கள்ள அதாவது போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். ஆகையினால ஒரு பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு சந்தேகமும் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பாஸ்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், கிடையவே கிடையாது. வசனத்திலிருந்து நான் சொல்வது சரியாக இருக்கிறதா அப்படி என்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் நீங்கள் திரும்ப 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 படித்து வைத்திருந்தால் தான், படித்து கொண்டே இருந்தால்தான். நான் சிறு வயதிலிருந்தே வேத புத்தகத்தை படிக்கிறேன். ஆனாலும் இன்னும் நான் தேர்ச்சி அடையவில்லை. ஒரு வருஷம்
வேதத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது மிஸ் பண்ணி விட்டால் அடுத்த வருஷம் அதில் உள்ளது மறந்து போயிடுது. எலியா செஞ்சாரா, அது எலிசா செஞ்சாரா, குழப்பம் வந்துடும். இது அந்த சவுலா இந்த சவுலா, குழப்பம் வந்துடும். பிரசங்கத்தின்னு தடுமாற வேண்டியது வரும். அநேகர் என்ன செய்வான், அந்த சவுல் ஆரம்பித்து இந்த சவுல் என்ன செய்வான், பிரசங்கத்தை முடிப்பாங்க. ஏன்னா இந்த வேத புத்தகத்தை திரும்ப 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 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாசித்து முடித்தால்தான் நீங்கள் யாராவது தவறாக வந்து பிரசங்கிமார்கள் வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு சந்தேகம் வரும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. சினிமா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி சினிமா பாட்டு ஒருத்தன் பாடும் பொழுது கையை தட்டி பாடுறான் பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் பைபிள் படிக்கவில்லை, வேதத்தை என்ன செய்யவில்லை, படிக்கவில்லை. அது மட்டுமா, அதாவது சூதாட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யும், அபிஷேகம் பெறாதவனை விட அபிஷேகம் பெற்றவன் இந்த சூதாட்டத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும்னு போதிக்கிறான். இதெல்லாம் போதிக்கிறவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக கேட்டால் சொல்கிறேன். இல்லைன்னா அவனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் பார்த்து அவனுக்கு வியூஸ் கூடி போயிடும். அதனால் நானும் அந்த பெயரை சொல்ல விரும்பவில்லை. பெயரை சொல்கிறதே நமக்கு என்னென்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன பிரியமானவர்களே, இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறான், விசில் அடிக்கிறான். என்ன செய்கிறான், விசில் அடிக்கிறான். விசில் அடிக்கிறது சரியா தப்பா ஒரு கேள்வி கேட்கறது வந்து ஏன் கேட்குறான்னா, விசில் அடிக்கிறது வந்து தவறு என்கிறது தெரிந்தவன் கேள்வி கேட்கிறான். வீணாவை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. நீ கேள்வி கேட்க வேண்டும். பிள்ளைகள் நிறைய இந்த நாட்களில் அவர்கள் தவறாய் வழி நடத்தப்படுகிறத பார்க்குறோம். சின்ன வயதிலேயே நாம் அவர்களை வேத வசனத்தின்படி உபதேசங்களை சரியாய் கற்றுக் கொடுத்து அவருடைய ஒழுங்காக நாம் என்ன சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பின சாயங்காலம் வருகிறதான நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்துக்கு போவீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, பிள்ளைகள் உள்ளவர்கள் காலையில் 9:30 மணி ஆராதனைக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்க. அப்போ நீங்கள் அல்ல, உங்கள் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். அது இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை சரியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது ஜெபம் பண்ணி சாப்பிட கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்க முன்னால ஜெபம் பண்ணி படுக்கைக்கு போகும்படி சொல்ல வேண்டும். குடும்ப ஜெபத்தில் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். நம்ம ஆட வேண்டியதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்களுக்காக கண்ணீரோட செபித்து அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், நம்ம அவங்கள நல்ல வழியிலே வளர்த்தி நம்ம எடுத்து அவங்க பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அவன் வேறு இன்னும் ஆக வேண்டாங்க, ஒன்றும் ஆக வேண்டாம். ஒன்று ஆட்டாலும் பரவாயில்ல, அவன் பரலோகம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அது தானா பிள்ளைங்க எல்லாம் வந்து சேருவாங்க, நம்ம பின்னால் வருவாங்க? கிடையாது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்மாதிரியா இருக்கணும். வீட்டில் ஜெபம் பண்ணுறோமா, நம்ம பைபிள் படிக்கிறோமா, நம்ம காரியங்கள், நம்முடைய மாரல் லைஃபு, அதே போல் ஆராதனைக்கு எப்படி வருகிறோம், இதெல்லாவற்றையும் பொறுத்து தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர்கள் ஞானிகளாய் மாறுவார்கள். ஞானின்னா யார் தெரியுமா? கிறிஸ்தவன். உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன பெயர்? இன்னொரு பெயர் தெரியுமா? ஞானி. இங்கே ஞானி சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அது ஞானி யாரு? பிரசங்கின் புஸ்தகத்திலே அவனுக்கு, சாலமோனுக்கு ஞானி என்று பெயர். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவன், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டவன், அவனுக்குத்தான் ஞானி என்று பெயர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாம். பிசிக்ஸ் படித்தவன் அல்ல, மேத்ஸ் படித்தவன் அல்ல, பயாலஜி படித்தவன் கிடையாது. ஆனால் வேதத்தை கற்றவனுக்கு பெயர் ஞானி என்று பெயர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீதிபதியின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்க, 5, 6 இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் என்ன செய்வான்? தேறுவான். நீங்கள் என்ன செய்யணும்? ஞானத்தில் தேர வேண்டும் என்றால், ஞானியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மூட பழக்க வழக்குகள் மாறி போக வேண்டும் என்று சொன்னால்,
கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கு நம்ம விலைக்கு காக்கப்பட வேண்டும் என்றால், கள்ள போதகர்களுக்கு விலைக்கு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தவறான போதனைகளுக்கு நாம் விலைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் ரட்சிக்க காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் கேட்கணும், கேட்க வேண்டும் என்று அங்கே சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகையினால வேத வசனத்தை நம்ம கேட்க வேண்டும், இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளும் வாசிக்கணும், பிள்ளைகள் கேட்க வேண்டும். 2-3 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஃபோன் பேச எடுத்த உடனே என் மரும என்ன செய்வா, வசனம் சொல்லணுவார். உடனே வசனம் எல்லாம் ஒப்புவிப்பாங்க. அவங்க கற்றுக் கொடுத்துருக்கிற வசனத்தை எல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி பழக்கிறது நல்ல ஒரு பழக்கம். இன்னொரு பேர பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க ஊட்டிக்கிட்டே என்ன செய்வான்னா, மகள் வசனத்தை சொல்லி கொடுப்பா, வசனத்தை வாசிப்பான், வாசிக்க சொல்லி வாசித்து கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணி அவளே ஜெபம் பண்ணணும், இரவிலே தூங்கும் போது ஜெபம் பண்ணணும். இப்படிலாம் பழகின ஒருபாடு பிள்ளைங்க இப்போது இவங்க ஜெபம் பண்ணாமல் ஒரு நாள் படுக்க முடியுமா? ஜெபம் பண்ணலன்னா உடனே பிடிச்சிட்டு கேட்குற குவீனாக எழுப்புறாங்க. ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ணல? பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, பேத்தி கேட்குறா, அப்பா அம்மாட்ட கேட்குறா, ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்குறா. ஒருவேளை அவர்கள் தவறு என்று உள்ளதை டிவியில் பார்த்துட்டாங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இடையில வந்தால் கூட நோ, இதை பார்க்கக்கூடாது அப்படி என்று சொல்லக்கூடிய அளவில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வளர்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் வளர்த்துகிற விதம் இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நாங்கள் அதனால அடிக்கடி நாங்கள் அங்கே போய் கூட நிற்கிறதுல அதனுடைய பலனை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அதாவது தாத்தா இல்லைன்னா பாட்டி, குறிப்பாக பாட்டி மாறி. அதனால தான் தீமோத்தேயு பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதுகிற சமயத்தில் பவுல் என்ன எழுதுகிறார்? உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு சொல்றார் பவுல். அதே பாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்டி கதை சொல்லணும். என்ன கதை சொல்லணும்? நரிக்கதை இல்லை. என்ன சொல்லணும்? வேற அந்த கதை இந்த கதை சொல்லக்கூடாது. வேதத்தினுடைய கதைகளை சொல்ல வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியங்களை சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பயமூட்டுகிற அந்த மாதிரி என்ன வரான், சாத்தான் வர்றான், பேய் கதை சொல்லிக் கொடுக்க கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்ற கதை என்ன கதையா இருக்கும்? பேய் கதை சொல்லிக் கொடுப்பாங்க. அது பிசாசு கதை, இருளை பற்றி சொல்லி அவங்களுக்கு இருளை தள்ளுகிறார்கள். ஆனால் இயேசுவை பற்றி சொல்லி அவளை ஞானத்திலே நாம் வளர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அந்த விதத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்த்துக்கிறோம்? எத்தனை பேர் நாம் இப்படி வளருகிறோம்? அங்கே கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். மெய்ப்பொருள் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதை பொருள். எது மெய்ப்பொருள்? வேதத்தில் இருக்கிற புதைந்து கிடக்கிறதான சத்தியங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் புதை பொருள் என்று சொல்லி பெயர். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கம் பண்ணோன்னா, எந்த நாளில் பிரசங்கம் பண்ணோன்னா வேத புத்தகத்தை வைத்து என்ன செய்யணும்னா தேட வேண்டும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யும்? அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்கிறது என்னது? திரைக்கடல் ஓடி திரவியத்தை தேடுறோம். எந்த திரைக்கடல்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலையும் தேடி புதை பொருளை கண்டுபிடித்து உங்கள் மத்தியிலே வந்து நின்றால்தான் நீங்கள் ஞானத்தில் தேறுவீர்கள். அஞ்ஞானத்தை விரட்டி என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும், துரத்த முடியும். ஏதோ சங்கீதத்தை எடுத்து நான் அழாதே, ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், நடத்துவார், அப்படி இப்படின்னு உங்களை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மேடையிலே நின்று பேசுவதற்கு இங்கே ஆலயம் தேவையில்லை. தேர் ஆர் சோ மெனி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா இல்லையா? ஆகவே இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? விடுகிறார்கள். அதில் 50% உருப்படி இல்லை, சரியில்லை. ஆகவே சபையில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து தேவை. நாங்கள் அப்படி கொடுக்குறோம். பலதான் இப்போ சொன்னதில் நிறைய மோட்டிவேஷன் கிடச்சிருக்கா இல்லையா? ஒரு மோட்டிவேட் என்ன செய்கிறோம்? பண்ணுகிறோம். மோட்டிவேஷனல் அவசியம் தேவை. ஆனால் அது மட்டும்தான் சபையில் அங்கேருந்து இங்கேருந்துலாம் சைக்காலஜியெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால்
நீங்கள் ஞானத்தில் தேர முடியாது. உங்களுடைய வீட்டுக்குள்ளாலே ஞானம் என்கிற வெளிச்சம் வர முடியாது. உங்கள் இருதயத்தை ஞானம் என்கிற வெளிச்சம் என்ன நிரப்ப முடியாது. என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லியிருக்க உலகத்தான் சொல்லியிருக்கிறானே. நம்ம அங்கே எங்கள் ஊர் உலகமெல்லாம் போய் திரவியம் தேட வேண்டாம். ஆதியாகமத்தின் வெளிப்படுத்த வரையிலேயும் இயேசுவாகிய திரவியத்தை தேட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தியம் என்கிற திரவியத்தை தேட வேண்டும். ரட்சிப்பின் நற்செய்தியை தேட வேண்டும். தேவனுடைய வசனங்களை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீதியின் காரியங்கள், நீதி அடைவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கான காரியங்களை, உபதேசங்களை அடையலாம். ஹல்லேலூயா. we must learn the doctrines of the Bible. வேத புத்தகத்தினுடைய உபதேசங்களை, இயேசு உபதேசித்த உபதேசங்களை, வேதம் சொல்லுகிற புத்திமதிகளை, இதெல்லாம் மறைந்து கிடக்கிறது, மறைந்து கிடக்கிறது. புதை பொருட்களாய் இருக்கிறவைகளை என தோண்டி எடுக்கக்கூடியதான கிருபையை கத்த தர வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் விஞ்ஞானி ஆக வேண்டாங்க. நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறத விட கடலுக்கு ஆழத்தில் போய் நீங்கள் ஒன்றும் சாதிக்க வேண்டாம். இந்த பைபிளின் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும். இந்த வேத புத்தகம் ஒரு கடல். எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? இது ஆழமான ஒரு கடல். இதற்குள்ளே நாம் மூழ்கி மூழ்கி முத்துக்களை என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். சும்மா அப்படியே பேருக்கு அப்படி லேசாக வாசித்துட்டு போனீங்கன்னா ஒரு வெளிப்பாடும் கிடைக்காது, ஒரு முத்துக்களையும் பெற முடியாது, ஒரு புதை பொருளும் உங்கள் வாழ்க்கையிலே கிடைப்பதே இல்லை. புதை பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரையிலே என்ன செய்ய வேண்டும்? படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கணும், கேட்கணும், பிரசங்கத்தை நல்லா கேட்க வேண்டும். அது அப்படி காரியம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமயம் இல்லாதனால நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது மெய்யான தேவன் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். இன்னும் 1-2 நான் அப்படியே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொன்று பாருங்க, மெய்யான தேவன் அது மட்டும் அல்ல. நாம் ரூத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற சமயத்தில் அங்கே ரூத்துக்கும் நகோமிக்கும் இருந்த உறவை பற்றி பார்க்கிறோம். the true fellowship, the true relationship, the true love, உண்மையான அன்பை அறிந்து கொள்கிறதான அறிவு. ஹல்லேலூயா. the real love, உண்மையான அன்பை அறிந்து கொள்ள நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? உலக அன்புக்கு நேராக போக மாட்டார்கள். அங்கே இங்கே நம்ம பார்க்குறோம். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனத்துக்கு முன்னால் 2 வசனம் முன்னால் படித்து பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையில் என்ன செய்வார்? என்னை தேடுவார்கள். ஹல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை என்ன செய்வார்கள்? தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் உறவு. ஆண்டவரோடு காலையில் எழும்பி உட்கார்ந்து ஒருத்தர் ஜெபிக்கிறார் என்றால், காலையில் தேடுகிறவன் எப்பவும் தேடலாம். ஆனால் காலையில் தேடுகிறது என்பது விசேஷமானது. அதிகாலையில் தேவனை தேடு என்று பாட்டுக்காரன் பாடுறான். இங்கே நீதிமொழியில் பிரசங்கி சொல்லுகிறத பார்க்குறோம். ஆகவே நம்ம காலையில் எழும்பி ஆண்டவரை நம்ம தேடணும் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம அந்த அன்பில் பெருகும்படி கிருபை செய்ய கர்த்தர் என்ன சொல்வார்? எனக்கு பிரியமானவர் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் படிக்கலாம். எல்லா வசனத்தை எடுத்து பேசுவதற்கு இப்போ தான் வசனம் வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்ன செய்வோம்? தோட்டத்துக்கு போவோன்னு சூலமத்தி சொல்லுவாள். அதிகாலையில் நேசரை தேடும்படி என்ன செய்கிறாள்? அவள் எழுந்து அதிகாலையில் போகிறாள். அப்போது நேசர் என்ன சொல்கிறார்? பிரியமானவளே என்று சொல்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை, திருச்சபையை, தேவனுடைய ஜனத்தை பிரியமே, ரூபவதியே என்று நாம் அழைக்க வேண்டும் என்றால், மை பிலவட் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசராக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய உள்ள உறவிலே நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், விளங்கும். நேசரோடு, தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவை வைத்திருப்பதற்கு அந்த சூலமத்தி என்னென்ன செய்தாலோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதை படிச்சுட்டு வேற யாருக்கு லவ் லெட்டர் போடுறதுக்கு இந்த பைபிள் அது கொடுக்கல. நம்ம தெரிந்து கொண்டு தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதற்காக தான் கர்த்தர் அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அதிகாலையில் தோட்டத்துக்கு
போகணும்னு சொல்லி நீங்கள் அங்கே படிக்க முடியும். வசனமெல்லாம் வாசிப்ப நேரம் இல்லை. நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசித்து அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு இப்போ தேடிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அதை தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். The book of Genesis chapter 28 verse 16. மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே தேவன் இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். எங்கே? அங்கே யாக்கோபு அங்கே என்ன செய்யறான், படுத்து உறங்குகிற சமயத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் என்ன செய்தார், அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். தரிசனம் கொடுக்கிறார், அவனோடு பேசுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்னும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாவற்றையும் அந்த இடத்துல அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனுடைய வீடு என்று பொருள். தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை குறித்து வசனம் சொல்கிறது, இது மெய்யாகவே தேவனுடைய ஸ்தலம். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. முதல்ல அந்த போட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு என்ன வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த அதிகாரம்? 28:16 வாசிங்க. 28:16. மெய்யாகவே இந்த கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். சபை, தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்கு நீங்க வந்து தேவனுடைய சபையில் ஆராதனை செய்தா, தேவனுடைய சபையில் வைக்கிறதான நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற்றா, தேவனுடைய சபையில் நீங்க ஒரு சரியான ஒரு இன்வால்மெண்ட் இருந்தா, ஒரு சரியான தொடர்பு இருந்தா, ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சபையிலே ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற மக்களாக இருப்பீர் என்று சொன்னால், எல்லா ஜபங்களையும் பங்கு பெறுகிற மக்களாக இருப்பீர் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில இருளை நீங்கள் விரட்டி அடிக்க முடியும். ஆமேன். அஞ்ஞானம் போய் இங்க மெய்ஞானம் அடைந்து ஒரு மெய்ஞானியாய் மாறுவீர்கள். 2 கரத்தை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணி கேட்க போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நாளும் இருள் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரே பேதமையாய் நான் இருக்கக்கூடாது, அறிவீனனாய் நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தெளிந்த புத்தி எனக்கு தாரும். கை வைத்து கேளுங்க. தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியை தாரும். எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு விவேகத்தை தாரும், நல்ல ஆலோசனைகளை எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதான அளவிலே ஆண்டவரே நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கைகளை வைத்து கேளுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, என் மனைவியோடு ஒரு வெற்றியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். என் கணவனோடு ஒரு நல்ல ஒரு மனைவியாய் வாழ்வதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். பாவத்தை ஜெயிக்கும்படியாக எனக்கு ஞானத்தை தாரும். பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். என் தொழிலை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். என் பிள்ளைகளை வளர்த்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே நான் படிப்பதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அதிகாலையிலே உம்மை தேடுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்துள்ள இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை கொட்டி ஆண்டவரே நீ என்னோட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொழி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொழி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். வித்தடைந்தோர் களிப்போடே
சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. மீட்படைந்தூர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தொனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தொனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தொடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிடும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும்
கண்டிராது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவையோடு வந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய தேவைகளை கத்த சந்தியும். வியாதிகள் பலவீனங்கள் இருந்தால் நீங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும், கிருபையை கொடும், நன்மைகளை கொடும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்க வேண்டும். பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், படிப்பு எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க வேண்டும். புத்திரவாக்கியத்தை கட்டளையிட வேண்டும். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடைபெற ஜெபிக்கிறோம். பாரத்தோடும் வேதனையோடு வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அதுக்கான அற்புதங்களை கத்த செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை கத்தாவின் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இனிமேல் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.